ஆர்பிட் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்பிட் பெட்ரோபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த ஆர்பிட் பாத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் J2 எஃபெக்ட்னு சொல்கிறோம். J2 எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எர்த் வந்து கரெக்டான ஒரு ஸ்பேஸ் ஷேப் கிடையாது. அது அங்கங்கே பல்ஜ் ஆகி அங்கங்கே பள்ளமாக அப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் பெரிஜி நியரஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே பிரச்சனை ஆகி பார்த்து மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் ட்ராக். அதாவது இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்க சேட்டலைட்ஸுக்கு அங்கே ஸ்டில் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா சேட்டலைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு பூமிக்குள்ளே விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இது ஒரு பிரச்சனை. மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர லைட்டு கூட சேட்டலைட் மேலே பட்டு அந்த சேட்டலைட்டை லைட்டாக புஷ் பண்ணுமா. அதுவும் கரெக்டாக என்னன்னா அந்த சோலார் பேனல் அப்படி புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதோட ஆர்பிட் லைட்டாக மாறுமா. தேர்ட் பாடி கிராவிடேஷன் இருக்குது. எர்த்தோட கிராவிட்டி மட்டும்தான் சேட்டலைட்டை இழுத்து பிடிச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. சன்னோட கிராவிட்டி கூட அது மேலே அப்ளை ஆகுது. அப்படி ஆகும்போது என்னன்னா மியோ அந்த ஆர்பிட்டில் இருக்க சேட்டலைட்ஸோட பார்த்து மாறுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்த்து கரெக்டாக அதை ஆர்பிட்டில் பொசிஷன் பண்ணுறதுக்கு தான் என்ன வச்சுருக்காங்கன்னா சேட்டலைட் த்ரஸ்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா ஆர்பிட்டை விட்டு அந்த சேட்டலைட் எப்போல்லாம் அந்த பாத்தை சேஞ்ச் பண்ணுதோ அப்போல்லாம் த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக